இன்றைக்கான தேவ வார்த்தை வீண் வார்த்தை. யோபு 35 அதிகாரம் 13 சொல்லுது, தேவன் வீண் வார்த்தைக்கு செவி கொடார், சர்வ வல்லவர் அதை கவனியார். தேவன் வீண் வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிறது இல்லையா, அதை கவனிக்கிறதும் இல்லையா. உண்மையில் நாங்கள் தேவனிடத்திலும் வீண் வார்த்தைகளை பேசக்கூடாது, அதே நேரம் மனிதர்களிடத்திலும் வீண் வார்த்தைகளை நாங்கள் பேசவே கூடாது. அதாவது வேதம் சொல்லுது, நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அலப்பாதேயுங்கள், அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்களுடைய ஜெபம் கேட்கப்படும் என்று எண்ணுகிறார்கள். நீங்கள் ஜெபம் பண்ணுவதற்கு முன்பதாகவே உங்களுடைய தேவைகளை தேவன் அறிந்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. எலியா ஜெபிக்கும் பொழுது எலியா கருத்தாய் ஜெபம் பண்ணினார் என்று இருக்கு. அதே போல நாங்களும் வீண் வார்த்தைகளை பேசாமல் எலியாவை போல கருத்தாய் ஜெபம் பண்ணுகிறவர்களா இருக்கணும். தேவன் வீண் வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிறது இல்லை. அதே போலதான் மனிதர்கள் மத்தியிலும் நாங்கள் வீண் வார்த்தைகளை பேசக்கூடாது. உண்மையில் எங்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் பக்தி விருத்திக்கு ஏதுவானதாக இருக்க வேணும். எங்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிறதான வார்த்தைகள் ரட்சிப்புக்கு ஏதுவானதாகவும் மற்றவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கக்கூடியதாகவும் இருக்க வேணும். பேதுரு தேவனை மறுதளிக்கிற சந்தர்ப்பத்துல மற்றைய நபர் சொல்லுகிறார், நீயும் இயேசுவோடு கூட இருந்தவன் தான், உன்னுடைய பேச்சு உன்னை காட்டி கொடுக்கிறது என்று. உண்மையில் எங்களுடைய பேச்சுக்கள் வார்த்தைகள் தான் எங்களை அடையாளப்படுத்தும். அதனால நாங்க வார்த்தைகள்ல கவனமா இருக்க வேணும். எப்பொழுதுமே வீண் வார்த்தைகளை நாங்கள் பேசக்கூடாது. வீண் வார்த்தைகள் வருகிற சந்தர்ப்பத்தை முடிந்தவரை நாங்கள் குறைத்து கொள்ளுகிறவர்களா இருக்க வேணும். தேவனோடும் சரி மனிதர்களோடும் சரி நாங்கள் வீண் வார்த்தைகளை பேசாமல் உண்மையில் பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகளை நாங்கள் பேசுகிறது மிகச்சிறந்த விடயமா இருக்கும். Have a nice day.